இப்போ 4வதா பார்க்க போற மெத்தட் வந்து பயாலஜிக்கல் மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கல், பிசிக்கல் மெத்தட்லாம் பார்த்தோம். இந்த பயாலஜிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் திங்ஸ். ஸோ மைக்ரோப்ஸோ இல்லைன்னா பிளான்ட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி வந்து பயாலஜிக்கல் திங்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதோட கான்செப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிளா தான் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆனரோபிக் பாக்டீரியா வளர்க்கணும் அப்படின்னா, பக்கத்திலேயே வந்து ஒரு ஏரோபிக் பாக்டீரியா வளர்த்தோம் அப்படின்னா, அது வந்து அந்த காத்து எல்லாத்தையும் உறிஞ்சிடும்ல. அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ட்ரிடியமோ ஏதோ ஒரு ஆனரோபிக் பாக்டீரியா வளர்க்குறோம் அப்படின்னா, பக்கத்திலேயே வந்து நல்ல ஏரோபிக் பாக்டீரியா சூடோமோனாஸ் அதை வந்து நம்ம க்ரோ பண்ணோம்னா அந்த காத்துல இருக்க அந்த ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணி இது வந்துடும். ஸோ அங்க வந்து ஒரு ஆனரோபிக் கல்ச்சர் வந்து மெயின்டைன் ஆகும், ஒரு ஆனரோபிக் கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது ஐதீகம். ஸோ ஏரோபிக் பாக்டீரியா அந்த ஒரு ஒரு க்ளோஸ்டு சேம்பர்ல அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. ஸோ பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சில நேரம் வந்து இது வந்து அந்த அந்த பாக்டீரியா வந்து கண்டாமினேட் பண்றதுக்கோ இல்லைன்னா ஓவர் க்ரோத் பண்றதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துல வந்து ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்ல சாப்டு வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் இன்எஃபெக்டிவ் மெத்தட். நம்ம எப்பயுமே அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டாமினேஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம ஸோ இந்த ஆனரோபிக் பாக்டீரியா பற்றி படிக்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இல்லை நிறைய உயிரினங்களுக்கு இந்த ஆக்சிஜன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் சில பாக்டீரியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் தான் பெரிய பிரச்சனையே. அது இல்லை அப்படின்னா தான் அதால் வாழவே முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிற ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மற்றவங்க லைஃபுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்காக கூட இருக்கலாம். ஸோ நம்ம யாரையும் எங்கேயும் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.